ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தற்சமயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்த்தது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வருமான வரி செலுத்தவில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் தற்போது நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு வருமான வரி கழிப்பு 50,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாடகை மீதான வரி தள்ளுபடி 2.4 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை புதிய வருமான வரி விகிதத்தின் கீழ் வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. 2023இல் 7 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய வருமான வரி முறையில் 7 லட்சம் வரை வருமான வரி இல்லை என்பது தற்போது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதலாக 75,000 வரை நிலைக்கழிவும் கிடைக்கும். இது நடுத்தர வாழ் மாத ஊதியம் பெறும் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கூறப்படுகிறது. ஸோ அதாவது இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்த்தது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் பெறுவோருக்கு வருமான வரி தாக்கல் செய்கிறது, அதோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா. ஸோ கண்டிப்பாக அதோட லிமிட்டை இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிமில் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களோட வருமான வரி இருந்தது. ஸோ 7 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வருமான வரி செலுத்தணும் அப்படின்றதாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது 75,000 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி 50,000 கொடுத்தாங்க, 75,000 வரைக்கும் 2023 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நியூ ரெஜிமியை ஓவர்டேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 பட்ஜெட்டில் 12 லட்ச ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. அது போக உங்களோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது 75,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாத ஊதியம் வாங்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம்.